வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நியூஸ் நவ் தமிழ். இன்றைய நாளின் மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இப்போது பார்க்கலாம். அடமானம் இல்லாமல் வழங்கப்படும் கல்வி கடனுக்கான உச்சவரம்பு 7.5 லட்சத்திலிருந்து உயர்த்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. AI தொழில்நுட்ப வளர்ச்சியால் TCS நிறுவனம் இனி பழையபடி அதிக எண்ணிக்கையில் ஆட்களை எடுக்கப் போவதில்லை என்று அதன் தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். மே மாதத்திற்கான ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம் நடத்துவதால் நகர்ப்புற சுகாதார நிலையங்களில் மருத்துவ சேவை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தொடர் மின்வெட்டு பிரச்சனையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தற்பொழுது CPM கட்சியும் தாவேகாவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. ஜப்பானை தொடர்ந்து அண்டை நாடான நேபாளமும் இந்தியாவிலிருந்து மாம்பழங்கள் இறக்குமதி செய்ய திடீர் தடை விதித்துள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை தனியே சந்தித்து கல்வி நிதி ரிலீஸ், கோவையில் எய்ம்ஸ், நீட் தேர்வுக்கு விலக்கு, சென்னை கன்னியாகுமரி அதிவேக ரயில் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மையம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். வார விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிக்க அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க திரிபுரா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு ஈடாக தினசரி வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலைய யார்ட் மறுசீரமைப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா அலிப்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 10 தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட 4000 EVM மிஷின்கள் எரிந்து நாசமாகின. இது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் புதிதாக 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் 297 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ரயில் பயணிகளின் வசதிக்காக எளிதான அணுகல் மற்றும் வேகமான முன்பதிவு வசதிகளுடன் கூடிய புதிய IRCTC இணையதளம் வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரையின் ஹார்மோஸ் நீரிணை அருகே 24 இந்திய மாலுமிகளுடன் சென்ற வணிக கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இனி ஆண்டிற்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பயணிகளின் நலன் கருதி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. நட்பு நாடுகள் ஒப்புதல் அளித்தால் ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்தை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். மறைந்த இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூன் 12ஆம் தேதி டெல்லியில் இருந்து கர்நாடகாவின் மேங்களூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களை பார்சல் செய்வதற்கு செய்தித்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் CBI அலுவலகத்தில் T. ராஜா அவர்களுடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசினார். மேலும் சோனியா காந்தி, மல்லிகா அர்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் அவர் சந்தித்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு 1,23,000 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார்.
பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் 18 இடங்களில் NIA சோதனை நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மாநில முதல்வர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் பங்கேற்றார். ஆனால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது என்று முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை தொடங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். இதிலிருந்து ஒரு தொகுதியில் போட்டியிட விசிக ஆர்வம் காட்டி வருகிறது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக கேரளத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 7585 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. பேரிடர் மேலாண்மை துறையின் 2026ஆம் ஆண்டின் மாநில வெப்ப செயல் திட்ட புத்தகத்தை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டுள்ளார். அவர் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது. தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்று கப்பல் கட்டுமான நிலையத்தை பார்வையிட்டார். தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100 விழுக்காடு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவின் மிக நீண்ட கால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற புதிய வரலாற்று சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி படைத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நார்வே செஸ் 2026 தொடரில் சாம்பியன் பட்டம் என்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தாவிற்கு 50 லட்சத்திற்கான ஊக்கத்தொகை காசோலையை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்கினார். ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என நெத்தன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்ற செய்திகளை காண நியூஸ் நோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.